நித்யானந்தாவின் கைலாசா நாடு உண்மையிலேயே எங்குள்ளது என்ற கேள்விக்கு விடை காண கோடிக்கணக்கானவர்கள் ஆர்வமாய் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இதோ அதற்கான விடை கிடைத்துவிட்டது. எப்போது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சர்வமும் சர்ச்சை மயம் நித்யானந்தாவை சுற்றி சர்ச்சைக்கு பெயர் போனவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் சர்ச்சையே பெயர் போனது நித்யானந்தாவால் தான். கடவுளின் அவதாரம் நான் என்பதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அந்த கடவுளே நான் தான் என்பதுதான் நித்தி ஸ்டைல். பாலியல் வழக்கு, கடத்தல் வழக்கு இவையெல்லாம் ஒரு புறம் உறங்கிக் கொண்டிருக்க, சொக்க தங்கம் ஜுவல்லரி என்பதைப் போல தங்க ஆபரணங்கள் ஜொலிஜொலிக்க, சர்வகாலமும் சிஷ்யைகள் புடைசூழ, பக்தி பரவசத்துடன் ஆன்மீக சொற்பொழிவாற்றும் இவரை கண்டு சிங்கிள்ஸ்கள் பலர் வயிறறிவதும் உண்டு. வழக்கு விவகாரங்கள் கழுத்தை நெரிக்க வெளிநாட்டிற்கு தப்பியோடிய நித்தி, நானே ராஜா நானே மந்திரி என கைலாசா எனும் தனி நாடு, தனி ஆட்சி, தனி கொடி, தனி பாஸ்போர்ட், தனி கரன்சி, சகல வசதிகளுடன் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் என ஜம்மென வாழ்ந்து வருகிறார். சிறிது காலம்தான் அவரை பற்றி எந்த சர்ச்சையும் வராமல் இருந்தது. அதற்குள் அவர் இறந்து விட்டதாக விஷமிகள் சிலர் செய்திகளை பரப்பவே, எனக்காடா எண்டு கார்டு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா என்று திரையில் தோன்றி ரசிகர்களை நிம்மதியடைய செய்தார் நித்தி. இடையில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க போவதாய் அவர் அறிவித்ததை கண்டு நிச்சயம் பாலராமரே அதிர்ந்திருப்பார். மதுரைக்கு மாறு வேஷத்துல வர, திருவண்ணாமலைக்கு திடீர்னு வரேன் என அவ்வப்போது வீடியோவில் ரைமிங்காக பேசி வந்தார் நித்தி. நித்யானந்தாவின் கைலாசா எங்கு இருக்கிறது என அனைவரும் தேடிக்கொண்டிருக்க, இப்போது வரையிலும் அந்த மர்மம் மட்டும் புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. கைலாசாவில் குடியேற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள். இதோ ரசிகர்களே, நித்தி உங்களை ஏமாற்றவில்லை. வரும் 21ஆம் தேதி குரு பூர்ணிமா நன்னாளில் கைலாசா இருக்குமிடம் அறிவிக்கப்படும் என இன்ப அதிர்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நித்யானந்தா. அத்துடன் கைலாசவாசியாக பதிவு செய்யவும் இணைய முகவரி வழங்கப்பட்டுள்ளது. கைலாசா இருக்குமிடத்தை தெரிந்து கொள்ள பொதுமக்களுடன் சேர்ந்து பல மாநில போலீசாரும் வழி மீது விழி வைத்து காத்திருக்கின்றனர். சீக்கிரம் சொல்லுங்க நித்தி, கைலாசாவுக்கு டிக்கெட் போட்டுடுறேன் என இணையவாசிகளின் கமெண்ட்டுகளால் கைலாசாவின் இணையதள பக்கம் கலகலப்பாக நிரம்பி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.